நேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். கடந்த ஏப்ரல் மாதம் பார்த்திருந்தோம். துரை வைகோ அவர்களுக்கும் மல்லை சத்யா அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. வைகோ சமாதானப்படுத்தி அவர் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிருந்தாரு பார்த்தோம். இப்போ திரும்பவும் மல்லை சத்யா பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது தொடர்பா வைகோ அவர்கள் பேசும்போது மல்லை சத்யா துரோகியாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குறிப்பா சொல்லணும்னா ஏற்கனவே கட்சியில விட்டு விலகி போனவர்கள் கூட இன்னுமே தொடர்புல இருக்கிறாரு. அவரு போயிட்டு இப்ப கட்சியோட பேரே பயன்படுத்துறது கிடையாது. எனக்கு உளவுத்துறை எல்லாம் நண்பர்கள் இருக்காங்க, அவங்க சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மாறா மல்லை சத்யா அவர்கள் சொல்லும்போது எனக்கு துரோகி பட்டம் கொடுத்து என்னை கட்சியில வெளியேற்ற பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பின்னணி எப்படி பாக்குறீங்க? என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? மகனுக்காக முழு சந்திரமுகியாக மாறி இருக்கிறார் வைகோ என்றுதான் ஒரே வரியில் சொல்ல வேண்டும். அவர் சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் உப்பு சப்பு இல்லாத குற்றச்சாட்டுகள். இன்றைக்கு காலை விமான நிலையத்தில் வந்து இறங்கி பட்டியல் போடுகிற குற்றச்சாட்டுகள், கட்சிக்கு எதிராக பதிவு போடுகிறார். அவர் சொன்ன வார்த்தையிலிருந்தே சொல்றேன், பதிவு போடுகிறவர்களை இவர் ஊக்குவிக்கிறார், அவர்களோடு தொடர்பில் இருக்கிறார் என்று சொன்னார். இன்னொன்று, 2 நாட்கள் அவர்களுடைய திருமணங்களுக்கு போய் பங்கேற்பதற்காக தங்கி இருந்தார் என்று சொல்கிறார். அவர் என்னைத்தான் சொல்கிறார், நேரடியாகவே என்னைத்தான் சொல்கிறார். நிர்வாக குழுவில் என்னுடைய பெயரை சொல்லி பேசினார். அண்ணன் துரைசாமி அவர்களுடைய பெயரை சொல்லி பேசினார். இன்றைக்கு பெயர் சொல்லாமல் பேசியிருக்கிறார். முதலில் அவர் சொன்ன குற்றச்சாட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அண்ணன் சத்யா தொடர்பிலே இருக்கிறார் என்பது வேறு. அதற்கான விளக்கத்தை நான் தருகிறேன். ஆனால் 2 நாட்கள் என்னுடைய இல்ல திருமணத்துக்கு வந்து தங்கி இருந்தார் என்று சொல்வது கடைத்தெடுத்த பொய். 10:30 மணிக்கு திருமணம், என்னுடைய தம்பியினுடைய திருமணம் கடந்த ஆண்டு மே மாதம். அந்த திருமணத்துக்கு 11:30 மணிக்கு வந்தார். வேறு ஒரு திருமணத்தில் பங்கேற்று விட்டு வந்தார். 2 மணி நேரம் கூட அந்த மேடையிலே அவர் இல்லை. மணமக்களை வாழ்த்தினார். அங்கு இருந்தவர்களோடு படம் எடுத்துக் கொண்டார்கள். அவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடன் நிறைய தோழர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் படம் எடுத்துக் கொண்டார்கள். சிறிது நேரத்தில் புறப்பட்டு சென்று விட்டார். புறப்படுகிற போது என்னிடத்திலேயே அவர் சொல்லவில்லை. அங்க இருந்த கூட்டத்தில் என்னிடம் கூட சொல்லாமல் 2 மணி நேரத்தில் புறப்பட்டு விட்டார். சாப்பிடுவதற்காக அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடுகிற போதுதான் தோழர்கள் சொன்னார்கள், இல்லை அண்ணன் புறப்பட்டு போய்விட்டார் என்று சொன்னார்கள். இதுதான் நடந்தது. 2 நாட்கள் வந்து தங்கி இருந்தார் என்பதெல்லாம் அயோக்கியத்தனமான பொய். அந்த பொய்யை இன்றைக்கு வைகோ பேசுகிறார். அது ஒரு புறத்தில் இருக்கட்டும். இன்னொன்று, அவர் இந்த குற்றச்சாட்டை இன்றைக்கு வைப்பதற்கு முன்பாக ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கிறார். அதுல 2 குற்றச்சாட்டை பிரதானமா வைக்கிறார். 7 நாடுகளுக்கு போனார் 2 ஆண்டுகள்ல. அங்கெல்லாம் போய் கட்சியினுடைய பெயரை சொன்னாரா, என்னுடைய பெயரை சொன்னாரான்னு அண்மையில லண்டன் மாநகருக்கு போயிருந்தார். நான் சமூக வலைதளங்களின் வாயிலாக தெரிந்து கொண்டேன் அவர் லண்டனுக்கு போயிருக்கிறாருன்னு சொல்லி. அங்க போய் அவர் கருப்பு துண்டணிந்து மறுமலர்ச்சி திமுக கரை போட்ட வேட்டி கட்டி கொண்டுதான் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கேற்றார். ஊடகங்களில் எல்லாம் அது செய்தியானது. திருவள்ளுவர் சிலையை அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு பரிசளித்தார் மரியாதைக்குரிய விஜி சந்தோஷம் அவர்கள். அவர் தொடர்ந்து திருவள்ளுவர் சிலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் உலகம் முழுமைக்கும். அப்படி அது அர்ப்பணிக்கிற ஒரு நிகழ்வு. அது முடிந்ததற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துவதற்கு மல்லை சத்யாவை அழைத்திருக்கிறார். அங்கே சென்று உரை நிகழ்த்திய போது அவர் என்ன பேசுகிறார் என்று சொன்னால், பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் வைகோவினுடைய நீண்ட நெடிய கால கோரிக்கை. ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பொது வாக்கெடுப்பு ஒன்றுதான் நிரந்தர தீர்வு. இப்படித்தான் பல நாடுகள் மலர்ந்திருக்கிறது என்கிற நாடுகளினுடைய பட்டியலை போட்டு எங்கள் தலைவர் பேசியதையெல்லாம் நிறைய நாடுகள் கேட்டிருக்கின்றன. அதே கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். ஈழத்தமிழர்கள் வாழ்வில் விடியல் ஏற்பட மறுமலர்ச்சி திமுகவுடைய நிலைப்பாடான பொது வாக்கெடுப்பும் சுயநிர்ணய உரிமையும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும்னு பேசுற. இது எல்லா செய்திகளிலும் வந்திருக்கின்றது. காணொலி காட்சிகள் வந்திருக்கின்றன. அங்கு கலந்து கொண்ட தமிழ் அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள், பல்வேறு நபர்கள் அங்கிருந்து சொன்ன தகவலும் அதுதான். ஆனா பச்சையாக ஒரு பொய்ய சொல்றாரு, என்னிடத்துல சொல்லாமல் போனார் என்று சொல்லி. அவர் எந்த நேரத்திலும் சொல்லாமல் எங்குமே பயணப்பட்டதே கிடையாது. இவர் மருத்துவமனையில ராமச்சந்திரால இவருக்கு ஸ்டண்ட் பொருத்துறாங்க. வைகோவுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ வெளிநாடு பயணம் போகணும். யாரையுமே பார்க்க அனுமதிக்கல. கட்சிக்காரங்க யாரும் பார்க்கல. வீட்டுல இருக்கிறவங்களை தவிர யாருமே பார்க்கல வைகோவை. இவர் ஒரு சிறப்பு அனுமதி கேட்கிறார். நான் தலைவரை பார்க்கணும், உடல்நல விசாரிக்கிறதுக்கு இல்லை, நான் ஒரு வெளிநாடு பயணம் போகணும், அந்த பயணத்தை தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுங்கிறதுக்காக காத்திருக்கிறேன். இவருக்கு 1/2 மணி நேரம் ராமச்சந்திரா மருத்துவமனையில் சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த 1/2 மணி நேரம் அவரை சந்தித்து விட்டு அவர் கொடுத்த வேள்பாரி புத்தகத்தை பரிசாக பெற்றுக்கொண்டு அதை கையில் வைத்துக் கொண்டுதான் வெளிநாடு பயணம் புறப்பட்டார். அப்போ அவர்கிட்ட சொல்லாம எந்த பயணத்தையும் அவர் மேற்கொள்வதில்லை.
அவருடைய முகநூல்ல போய் பாத்தீங்கன்னா அவர் துணை பொதுச் செயலாளர் என்கிற அந்த நிலையை இல்லாமல் எங்குமே பதிவிட்டதில்லை. அவர் மஞ்சூரியா குங்கு அமைப்புக்கும் தலைவராக இருக்கிறார், ஆசிய பன்னாட்டு தமிழ் அமைப்பு ஒன்றுக்கும் தலைவராக இருக்கிறார், மல்லை தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறார். இப்படி பல்வேறு பொறுப்பு. இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, மஞ்சூரியா சம்பந்தப்பட்ட குங்ஃபு சம்பந்தப்பட்ட போட்டிகளை அவர் நடத்துறார். அது சம்பந்தமாக வெளியூர் பயணம் போறாருன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அங்க போட்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த நேரத்துல அவரு தன் சார்ந்து இருக்கக்கூடிய மஞ்சூரியா குங்ஃபு சங்கத்தை பற்றி எழுதியிருப்பார். அப்படித்தான் எழுதியிருப்பாரே தவிர கட்சியை நிலைநிறுத்த வேண்டிய எந்த இடத்திலும் கட்சியை நிலைநிறுத்தாமல் அவர் இருந்திருக்கிறாரா? ஒரு இடத்திலும் இருந்ததில்லை. வெளிநாட்டு பயணங்களில் கட்சியினுடைய அடையாளத்தை தவிர்த்திருக்கிறாரா? எந்த இடத்திலும் தவிர்த்ததில்லை. எனவே இந்த குற்றச்சாட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. இன்னொன்று, அவர் அந்த காணொலியில பேசுற போது ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தளபதியை சேனாதிபதியை போல சத்யா இருந்ததாக நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள், இன்றைக்கு அவர் கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் என்று சொல்கிறீர்கள், இது எப்படி பார்ப்பதுன்னு கேட்கிறார் நெறியாளர். அதுக்கு அவர் சொல்றாரு, பிரபாகரனுக்கு மாத்தையா இருந்ததை விடவா அப்படின்னு கேட்கிறார். அப்போ பிரபாகரனோடு இவரை ஒப்பிட்டுக் கொள்கிறார். இவருக்கு அந்த தகுதி இருக்காங்கிறதுக்கு நான் அப்புறம் வர்றேன். முதல்ல மாத்தையான்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? மாத்தையா பிரபாகரனை கொலை செய்ய பார்த்தார் என்பது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிற போது மாத்தையாவே ஒப்புக்கொண்டார். அப்போ சத்யா உங்களை கொலை செய்ய பார்க்கிறார் என்கிற குற்றச்சாட்டை அபாண்டமாக சுமத்த நினைக்கிறீர்களே, இது நியாயம் தானா? உங்கள் உயிரை 3 முறை காப்பாற்றியவர் என்று நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள். சார், ஒண்ணும் இல்ல சார், எனக்கே நடந்த ஒரு சம்பவம். 2014 ஆகஸ்ட் மாசம் என்னுடைய திருமணத்தை தலைமை தாங்கி நடத்துவதற்கு தேதி தந்தார் வைகோ. 9ஆம் தேதி திருமணம், 7ஆம் தேதி இவர் குடும்பத்தாரோடு ஈசிஆர்ல மாமல்லபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில தங்கி இருக்கிறார் வைகோ. அங்க அவருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. சுகர் லோவாகி அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டார். உடனே குடும்பத்துல இருக்கிறவங்க பக்கத்துல தானே சத்யான்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உடனே தொடர்பு கொண்டிருக்காங்க. அவர் அடுத்த 10 நிமிடத்துல அங்க வந்துட்டார். இவங்க அப்போலோவுக்கு போலாம், இங்க போலாம், இங்க போலாம், இல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் முதல்ல, அதுதான் சரியா இருக்கும்னு சொல்லி இவருடைய வியூகத்தால் உடனடியாக ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே கார்ல ஏற்றிக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஆந்தி வேலை வரட்டும், நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்னு சொல்லி ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போன உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி அதுக்கப்புறம் அப்போலோவுக்கு கொண்டு போறாங்க. அப்போலோ மருத்துவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? ரொம்ப சரியான முடிவு, இமீடியட்டா அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணாம போயிருந்தா அவர் கொலாப்ஸ் ஆயிருப்பாரு. இது மருத்துவர்கள் சொன்னது. இந்த செய்தியை வைகோவே பல மேடைகள்ல பேசியிருக்கார். அப்ப சமயோஜிதமாக அந்த நேரத்தில் யோசித்து வைகோவினுடைய உயிரை காப்பாற்றியவர். இது ஒரு சம்பவமா. கடல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க, போட்ல போறாங்க, பரிசல். அந்த பரிசல் அலையின் காரணமாக கவிழ்ந்து விடுகிறது. வைகோவினுடைய மருமகன் 2 பேரும் கவிழ்ந்துட்டாங்க. கரையில இருக்கிறவங்க கத்துறாங்க. போய் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்து கொண்டு வந்து அவருடைய உயிரை காப்பாற்றியவர் மல்லை சத்யா. இதையும் பல நேரங்கள்ல வைகோ பேச, இப்படியெல்லாம் உயிரை காப்பாற்றியவரை உங்கள் உயிரை எடுப்பதற்கு துணிந்து விட்டார் என்பது போல பொருள்படுகிற துணியில் நீங்கள் பேசியது என்பது உண்மையிலேயே மூத்த அரசியல் தலைவராக இருக்கிற உங்களுக்கு அழகா என்று வைகோ யோசிக்க வேண்டும். சரி, பிரபாகரனோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிற நீங்கள் என்ன பிரபாகரனா? பிரபாகரன் பெயரை சொல்கிற தகுதி உங்களுக்கு இருக்கிறதா? பிரபாகரன் தன்னுடைய 2 மகன்களையும் களத்தில் பலி கொடுத்தார். நீங்கள் உங்கள் மகனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி லாபகமான தொகுதியை திமுகவிடம் இருந்து பெற்று 100 விழுக்காடு திருச்சி கண்ணை மூடிக்கொண்டு வெற்றி பெறுகிற தொகுதி என்று தெரிந்து திமுகவிடம் கெஞ்சி கூத்தாடி 2 இடங்கள் கூட வேண்டாம், ஒன்றே ஒன்று திருச்சியை கொடுங்கள் என்று சொல்லி லாபகமாக உங்கள் மகனை டெல்லிக்கு அனுப்பி வைத்த நீங்கள் உங்களை பிரபாகரனோடு ஒப்பிட்டுக் கொள்ளலாமா? இளந்தளிர் பாலச்சந்திரனுடைய மரணம் உலகத் தமிழர்களை உலுக்கியது. இந்த தமிழர்கள் மறந்து விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரோடு உங்களை நீங்கள் ஒப்பிட்டுக் கொள்றீங்களே, உங்க வீட்டுல இருந்து யாராவது ஒரு சின்ன ரத்தம் சிந்துறதுக்கு வந்துருவாங்களா? உடனே சொல்லுவாரு, எங்க வீட்டுல ஒருத்தர் தீ குளிச்சிருக்காருன்னு. அதோடைய பிரச்சனையே வேறு. நான் அதெல்லாம் இப்ப பேச விரும்பல. இறந்தவர்கள் குறித்து தவறாக பேசணும்ன்றது அல்ல என்னுடைய நோக்கம். நீங்க அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம். மொத்தத்தில் மகனுக்காக மல்லை சத்யாவை பலி கொடுப்பதற்கு வைகோ தயாராகிவிட்டார். அதற்கு உண்டான சூழல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், இன்னைக்கு காலையில விமான நிலையத்துல சொல்றாரு தொடர்பிலே இருந்தார்னு. ஏன் நீங்க எத்தனையோ மேடைகள்ல பேசிருக்கீங்களா? எதிர் நிலைப்பாட்டிலிருந்து களத்திலே நேர் எதிரியாக போட்டு இவரை தோக்கடிச்சவர் காளிமுத்து இவர் தோத்து போயிட்டார் நாடாளுமன்ற தேர்தல்ல. இவர் திமுக கேண்டிடேட், அதிமுக கேண்டிடேட் காளிமுத்து. அப்ப காளிமுத்தும் இவரும் பிரச்சாரத்துல எதிரெதிரில சந்திச்சுட்டு கடலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் பரஸ்பரம் பேசி அன்பை பகிர்ந்துக்குவோம்னு யாரு? இவரு தான் சொல்லியிருக்காரு மேடையில.
அப்ப எதிர் கேண்டிடேட்டா போட்டியிடுற காளிமுத்தோட நீங்க கடலை சாப்பிட்டா அது அரசியல் நாகரிகம். எதிர் நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள், உங்கள் கட்சியின் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சத்திய அன்பு பாராட்டினால் அது உங்க கட்சியை நாசப்படுத்து. அன்னைக்கு கலைஞர் நினைச்சிருந்தாடே கட்சியை நாசப்படுத்துகிற துரோகி, நீ போய் காளிமுத்தோடு தொடர்பு வச்சிருக்க, காளிமுத்து எதிர்த்து உன்னை களத்துல நிறுத்தி இருக்கிறேன்னு சொல்லி உனக்கு துரோகி பட்டம் கட்டியிருக்கலாம்ல கலைஞர் அன்னைக்கு. இன்னொன்னு, இந்த கட்சியினுடைய அடிப்படை என்ன சார்? இந்த கட்சி எதனால் உருவானது? விடுதலை புலிகள் வைகோவுக்காக கலைஞரை கொல்ல பார்க்கிறார்கள் என்று சொல்லித்தான் என்னை வெளியேற்றினார்கள். இப்படிதான் சார் 33 வருஷத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட வைகோ சொன்னாரு. அதனால்தான் நான் வெளியேற்றப்பட்டேன். நான் நீதி கேட்கிறேன். நான் ஒரு செய்தியை சொல்றேன், பேரை சொல்லாம சொல்றேன். இது யாருக்கு இப்ப பொருந்தும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு செய்தி, பேசின செய்தி. இந்த கட்சியை உயிராக நேசித்து உங்களை சுவாச காற்றாக சுவாசித்த என்னையா கொலைப்பலி சுமத்தி வெளியேற்ற துடிக்கிறீர்கள் தலைவர் அவர்களே, இது நியாயம்தானா? உங்களுக்காக என் வாழ்நாளை அர்ப்பணித்தவன் அல்லவா நான்? நானா உங்களை கொலை செய்ய துணிவேன்? இவ்வளவு பெரிய பாதக செயலை நான் செய்வதற்கு எத்தனை பேனா? என்னை அறிந்த நீங்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாமா? இது இப்ப யார் சொல்ற மாதிரி இருக்கு? சத்யா வைகோவை பத்தி சொல்ற மாதிரி இருக்குல்ல, வைகோ கலைஞரை பத்தி இதை சொன்ன. 33 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எங்களுடைய அரசியலை உங்கள் பக்கம் திருப்பி கொண்டு வந்தீர்களோ, இன்றைக்கு அதே குற்றச்சாட்டை நீங்கள் சத்யா மீது வைக்கிறீர்கள் என்று சொன்னால் காலம் மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை என்றுதான் பொருள். அப்படித்தான் நான் ஒரு வைகோ ஒரு மூத்த தலைவரா அறியப்படக்கூடியவர்கள், நீங்க அடுக்கடுக்கா பொய் சொல்றாருன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஒரு மகனுக்காக, மகனுடைய இடத்துக்காக ஒரு நிர்வாகி மேலே இப்படி அபாண்டமா பழி சுமத்துவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது? மகனுக்காகத்தான் அபாண்டமா பழி சுமத்துறது, இல்லைன்னா வேற என்ன நோக்கம் இருக்கு சார்? நான் என்ன கேட்கிறேன், போன நிர்வாக குழுவுல இதே வைகோ பேசின காணொளி சமூக வலைதளத்திலயும் இருக்கு, பிரதான ஊடகங்கள்லயும் வந்திருக்கு. என்ன பேசியிருக்காரு? என்னுடைய உயிரை காப்பாற்றியவர், கட்சியினுடைய சேனாதிபதி, அவரை இழக்க நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன், அவரை குறை சொல்ல அனுமதிக்க மாட்டேன்னு பேசினார். அப்ப அந்த வாய் எப்படி இன்னைக்கு மாத்தையாவோடு ஒப்பிட்டு அவரை சொல்கிற வாய் எப்படி இருக்கு? அப்ப இந்த 2 மாதத்துக்குள்ளாக இந்த மனமாற்றம் மகனினுடைய அழுத்தத்தால் தானே ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னா இவ்வளவு சீக்கிரம் இந்த மனமாற்றத்துக்கு நோக்கம் என்ன? பொய் தான் சார் சொல்றாரு. பொய் சொல்றாருன்னு சொல்றீங்கன்னா பொய் தான் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க பிரபாகரன் உங்களை நீங்க முடிசூட்டிக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே பட்டம் கொடுத்துக்கிறீங்க. மாத்தையாவாக மல்லை சத்யாவை மாத்த நினைக்கிறீங்க. அவர் என்ன உங்களை கொலை செய்ய பார்த்த சதி திட்டம் சொல்லுங்க. நீங்க எப்படி நீங்க அதை சொல்லலாம்? மாத்தையா பிரபாகரனை கொலை செய்ய பார்த்தாருங்கிறது குற்றச்சாட்டு, அதை மாத்தையாவே ஒத்துக்கிட்டது வரலாறு. இப்போ மல்லை சத்யா உங்களை கொலை செய்ய பார்த்தாருன்னு உவமையாக நீங்க சொல்ல நினைக்கிறீங்களே, அதனுடைய சதித்திட்டத்தை நீங்கள் அம்பலப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? ஏன் நீங்க அதை அம்பலப்படுத்தல? இன்னொன்று, மாற்று கருத்துடையவர்களோடு தொடர்பே வச்சுக்கொள்ள கூடாதுன்னா, திமுக இருந்து வெளியில வந்த பிறகு நீங்க வீரபாண்டி ஆறுமுகத்தோட தொடர்புல இருந்ததா நீங்களே மேடையில பேசியிருக்கீங்க. இன்னைக்கு கோசிமணியோட தொடர்புல இருந்ததா நீங்களே மேடையில பேசியிருக்கீங்க. தூத்துக்குடி பெரியசாமி இறந்து போன பிறகு சொன்னாரு, எதிர் நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட பெரியசாமி அடிக்கடி என்னை தொடர்பு கொண்டு பேசுவார், நான் பெரியசாமியோடு தொடர்பு கொண்டு பேசுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க நேர் எதிர் நிலைப்பாட்டுல இருப்பவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு பேசலாம், ஒண்ணு வேணாம் சார். என்னோடு தொடர்பில் இருந்தார் அண்ணன் மல்லை சத்யான்னு ஒரு குற்றச்சாட்டை நிர்வாக குழுவுல வச்சிருக்காரு. என் மீது தானே, நான் தானே கட்சியை விமர்சிக்கிறேன்னு சொல்றீங்க. ஓகே, நான் ஏற்கிறேன். ஆமா, நான் கட்சியை விமர்சிக்கிறேன். கட்சி சாதி சங்கமா மாறிடுச்சு, நான் விமர்சிக்கிறேன். துரை வைகோ இந்த கட்சியை கபலீகரம் செய்ய நினைக்கிறார், நான் விமர்சிக்கிறேன். ஏன்னா இந்த கட்சிக்காக வியர்வையும் ரத்தமும் சிந்தியவர்களில் நானும் ஒருவன். எனவே எனக்கு அந்த உரிமை இருப்பதாக நினைத்து நான் விமர்சிக்கிறேன். என்னை விட 200 மடங்கு கூடுதலாக விமர்சிக்கக்கூடியவர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் இல்லையா? எத்தனையோ குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைத்தவர் அண்ணன் நாஞ்சில் சம்பத். கோயில்பட்டியில ஒரு திருமணத்துல அண்ணன் நாஞ்சில் சம்பத்துக்கு பொன்னாடை போத்தி அவர் அழைச்சிட்டு போய் ஒரு ரூம்ல 1/2 மணி நேரம் பேசினாரு துரை வைகோ. ஏன் துரை வைகோ மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல? துரை வைகோவை பார்த்து நீங்க ஏன் சார் கேட்கல? கட்சியையும் என்னையும் தொடர்ந்து களங்கப்படுத்துகிற நாஞ்சில் சம்பத்தை 1/2 மணி நேரம் தனி அறையில் சந்தித்து பேசியது ஏன்? அவர்களோடு தொடர்பில் இருப்பது துரை வைகோவுக்கு சரிதானா, நியாயம்தானா? இந்த வைகோ கேட்கணும்ல, மனுநீதி சோழன் மாதிரி இருந்து நீங்க நியாயத்தை கேட்டிருக்கணும்ல. அப்போ உங்க மகன் இந்த கட்சிக்கு எதிராக இருப்பவர்களோடு பேசினால் அது சரி. ஆனால் இந்த கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டன் மாற்று நிலைப்பாடு கொண்டவர்களோடு பேசினால் அது தவறுன்னா உங்க அளவுகோல் எத்தகைய அளவுகோல்? ஏதேதோ சொல்வதற்கு நீங்கள் காரணங்களை தேடுகிறீர்கள். நான் என்ன சொல்றேன்னா, கட்சியை விட்டு மல்லை சத்யாவை அனுப்பணும்னு முடிவு பண்ணீங்க. ஏன்னா மல்லை சத்யாவினுடைய அறிவாற்றல், அவருடைய பேச்சாற்றல், அவர் களத்திலே முந்தி நிற்கிற அந்த செயல்பாடு, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு, மேடையில பாத்தீங்கன்னா
எத்தனை மேடைகளை நீங்க பட்டியல் போடுங்க, நான் தர்றேன், எல்லா காணொலியையும் உங்களுக்கு தர்றேன். வைகோ பேசுகிற போது இருக்கிற ஆரவாரம் மல்லை சத்யா பேசுகிற போது இருக்கும். மல்லை சத்யா பேச வருகிறாருன்னா மாநாட்டுல தொண்டர்கள் விசில் அடிச்சு கைத்தட்டி ஆரவாரம் செய்வாங்க. சலுகை போனால் போகட்டும், அலுவல் போனால் போகட்டும், என் தமிழ் விடுதலை ஆகட்டும்னு அவர் ஆரம்பிச்சாருன்னா, அவர் வங்கக்கடலிலிருந்து வவுனியா வரை களம் செலுத்திய 2ஆம் கப்பலோட்டிய தமிழன் வாழும் புரட்சி தலைவர் வைகோ அப்படின்னு அவர் பேசும்போது விசில் அடிக்கிற சவுண்டா அப்பா காதுகளை கிழிச்சு எடுத்துரும். அப்போ இந்த தொண்டர்களிடத்துல சத்யா மீது ஒரு ஈர்ப்பு இருக்கு. தலைவர் வைகோவுக்கு அடுத்த இடத்துல சத்யாவை தோழர்கள் வச்சிருக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. இது கண்ணை உறுத்துது. துரை வைகோவால மேடையில ஷைன் பண்ண முடியல, ஒரு சப்ஜெக்ட்ல பேச முடியல, களத்துல முந்தி நிற்க முடியல, சும்மா போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இங்கேயும் அங்கேயும் போய். அவரால் உண்மையிலேயே களத்துல நிக்க முடியல, சித்தாந்தம் பேச முடியல, திராவிட இயக்க அரசியல் குறித்த புரிதல் இல்ல, தமிழ் புலமை இல்ல, இப்படி எல்லாம் நிறைய செட்பேக் அவருக்கு இருக்கு. இவரை நீங்க வெளியேற்றணும். இவரை வெளியேற்றிட்டா அவர் எமர்ஜிங் லீடரா வந்துருவாரு. அது வரைக்கும் இவர் எமர்ஜிங் லீடரா ஆக முடியல. அவருடைய வளர்ச்சிக்கு சத்யா தடைகள்லாம் இருப்பதாக வைகோ நினைக்கிறார். கட்சியை விட்டு நீக்கிடுங்க. நீங்க தானே சார் பொதுச் செயலாளர். துணை பொதுச் செயலாளர் மேல ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு பரிந்துரை பண்ணி ஒழுங்கு நடவடிக்கை குழுவை ஒரு நோட்டீஸ் அனுப்ப சொல்லி அந்த நோட்டீஸுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தை நீங்க ஏற்கலன்னு சொல்லி அடிப்படையில இருந்து தூக்கிருங்க. அடிப்படையா ஏன் நீங்க கொலைப்பலி சுமத்துறீங்கன்னு கேட்கிறேன் நான். ஒருவர் வேண்டாம் என்று முடிவெடுத்தால் கட்சியிலிருந்து வெளியேற்றுங்கள். என்ன வெளியேற்றல, நீங்க என்ன காரணமா சொன்னீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்க மகன் சொன்னாரு ஜாதி சங்கம் தான் இந்த நிதியை பெற்றுக் கொடுத்துச்சு போராடி பாதிக்கப்பட்டவர்கள். நான் சொன்னேன் இல்லங்க, ஜாதி சங்கம் பண்ணலங்க, அது வைகோ தாங்க பண்ணாரு, நான் தாங்க வைகோ சொல்லி செஞ்சேன், என் பேர்லாம் தேவையில்லைங்க, வைகோ பேரை சொல்லுங்க, வைகோ சொன்னதை இருட்டடிப்பு செய்யாதீங்க, நான் அதனால என் மீது நடவடிக்கை. என்ன நீக்கிட்டீங்க, அந்த மாதிரி நீக்கிட்டு போயிடுங்க. ஏன் கொலைப்பலி சொல்றீங்க? அப்ப என்னன்னா, நீக்கிவிட்டால் தொண்டர்களினுடைய மனதில் இடம் பிடித்து விடுவார். அதனால நீக்கிடக்கூடாது. இவரை துரோகியாக்கி கொலைப்பலி சுமத்தி இவரை வெளியேற்றணும். இதற்கான நாடகத்தை இப்போது அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் வைகோ என்றுதான் நான் பார்க்கிறேன். 30 வருஷம் உழைக்கக்கூடிய மல்லை சத்யா அவர்கள் மேல இப்ப எடுத்த உடனே வந்து துரோகி பட்டம் கொடுக்குறது அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில எடுபடுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு எவ்வளவு தூரம் பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது சார், யதார்த்தத்தை நம்ம பேசுவோமே, இவரை கடந்த காலத்துல உயிராக நேசித்தவன் நான்கிற அடிப்படையில நான் சொல்றேன். மனநிலை தொண்டனுக்கு எப்படி இருக்கும்னா, தலைவரே சொல்றாருன்னா சரியாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். ஒண்ணும் இல்ல, எல்ஜிய வெளியேற்றியாச்சுன்னா அவரு வெளியேற்றதுக்கு நீண்ட நாட்கள் கழித்து ரயில் பயணத்துல நானும் அவரும் ஒரே ரயில்ல பயணிக்கிற ஒரு வாய்ப்பு. பயணிக்கிற போது ஐயா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சாரு. அவருக்கு இட்லி வந்துச்சு சாப்பிட்றதுக்கு, எனக்கு தட்டில போட்டு இட்லியை கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கூச்சமா இருந்துச்சு, என்ன கடுமையா விமர்சிச்சு அவரை பேசிட்டேன் நான். அவரோடு உடனிருந்தவர்களில் நானும் ஒருவன். அவர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது காலையில புறப்பட்டார்னா, நான் ஓய்வா இருந்தேன்னா எனக்கு காலையில தகவல் சொல்வார், ஃப்ரீயாயா திருச்சி போகணும் பார். ஏன்னா எங்க ஊரை தாண்டி தான் அவர் போகணும். அதனால அவர் கார்ல என்ன கூட்டிட்டு போவார். அவர் கூடவே போறது வர்றது, அரசியல் ரீதியான நகர்வுகள்ல பல்வேறு காலகட்டங்கள்ல அவரோடு உடன் இருந்ததுனால என் கூட ரொம்ப நெருக்கமான உறவை வச்சிருப்பார். எனக்கு அது ஒரு பிரைட். அந்த நேரத்துல எல் கணேசன் என்பவர் மொழிப்போர் தளபதி, அவரோடு நாம நெருக்கமா இருக்கிறது, அவரோட நாடாளுமன்ற உறுப்பினர்ங்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயமாக எனக்கு இருக்கும் அது. அப்ப நான் சரின்னு சங்கடப்பட்டுட்டே இருக்கும். பரவாயில்லையா உட்காரியான்னு சொல்லி என்னை ரொம்ப ஆசுவாசப்படுத்திட்டு சொன்னாரு, நீங்க எல்லாம் கோபால்சாமி ரொம்ப நல்லவன்னு நினைச்சு கோபால்சாமி சொல்றதுதான் வேத வாக்குன்னு நினைக்கிறீங்க. ஏதோ கோபால்சாமிய நான் தவறா வழி நடத்திட்டதா உங்கள்ட்ட எல்லாம் கோபால்சாமி சொல்றாருயா, அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாதுயா. அவர் சொன்ன வார்த்தை, அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாதுயா. குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி முடிவை எடுத்துக்கிட்டு அதை நோக்கி போவாரியா கோபால்சாமி. நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாரியா, ஆனா சொல்றது பூரா என் பேர்ல சொல்லி என்ன பலிகடா வாக்கிடுவாரியான்னு சொன்னார். இப்ப இந்த விஷயத்த நீங்க அப்படியே இங்க ஒப்பிட்டு பாருங்க. முடிவை எடுத்து விட்டு தொண்டர்களிடத்திலே வேறு ஒரு செய்தியை ஃபீட் பண்ணுவாரு. அப்பாவி தொண்டர்கள் அதை நம்புவாங்க. ஏன்னா அவரை எல்லையற்று நேசிக்கிற தொண்டர்கள், அவர் மீது வெறி கொண்டிருக்கிற தொண்டர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, கொஞ்சம் பேர் சீர்தூக்கி பார்ப்பாங்க. என்னங்க தொடர்ந்து இந்த கட்சியில இருந்து துரோகி துரோகி துரோகின்னு சொல்றாங்க, அப்ப இந்த கட்சியில யாருதான் விசுவாசி? நீங்க திமுக இருந்து வெளியே போவாங்க, ஆனா திமுக துரோகிங்குதா? அதிமுக இருந்து வெளியில போவாங்க, அது பாட்டுல இருக்கும். ஆனா இந்த கட்சியில மட்டும்தான் வெளியே ஏற்றப்படுகிறவர்களும் சரி வெளியேறுகிறவர்களும் சரி துரோகி பட்டத்தோடு தான் போவாங்க. எல்ஜி துரோகி, செஞ்சி துரோகி, மாசிலாமணி துரோகி, பாலவாக்கம் சொம்பு துரோகி, வேளச்சேரி மணிமாறன் துரோகி, கண்ணப்பன் துரோகி. இப்படி இந்த கட்சியில யாரெல்லாம் வெளியே போகணும்னு அவங்களும் முடிவு பண்றாங்களோ இல்ல கட்சி வெளியேற்றுதோ எல்லாரையும் துரோகி. அப்ப யாருதான் விசுவாசி?
அப்போ நீ உன்னுடைய உலைகளத்துல துரோகிகளையே வார்ப்பிக்கிறியாங்கிற கேள்வி இருக்குல்ல. உன்னுடைய பட்டறையில் துரோகிகள் பட்டை தீட்டப்படுகிறார்களா, தொண்டர்கள் பட்டை தீட்டப்படுகிறார்களா? அப்ப பட்டறையில் தானே பிரச்சனை. சார் நான் என்ன கேட்கிறேன் சார், தங்கம் செய்கிற இடத்தில் உருக்கி தங்கத்தை செய்கிற போது ஆபரணங்கள் வர வேண்டுமா, அசிங்கங்கள் வர வேண்டுமா? ஆபரணங்கள் தானே வர வேண்டும். அசிங்கங்கள் வந்தால் அந்த பட்டறையில் ஏதோ தவறு இருக்கிறது என்று பொருள். நான் இன்னைக்கு சொல்றேன், துரோகிகளே வெளியேற்றுவதாக இருந்தால், துரோகிகளே வெளியேறுவதாக இருந்தால், நீங்கள் துரோகிகளை மட்டுமே உற்பத்தி செய்கிற உங்கள் பட்டறையில் தவறு இருக்கிறது என்று பொருள். இப்ப அதைத்தான் ஃபீட் பண்ண விரும்புறாரு தொண்டர்கள்ட்ட. இவர் துரோகி என்று ஃபீட் பண்ணுவதன் மூலமாக இது தொண்டர்களிடத்துல கொஞ்சம் எடுபடத்தான் செய்யும். உணர்ச்சி வசப்படுகிற தொண்டர்கள்ட்ட இன்னொன்னு என்ன பண்ணிடுவாருன்னா, இன்னைக்கு பாருங்க பூந்தமல்லி கூட்டம் கொஞ்சம் அழுதுருவாரு. இன்னைக்கு அவருக்கு கடைசி ஆயுதம் கண்ணீர் தான். என்ன பண்ணிடுவாருன்னா, டக்குன்னு ஒரு கண்ணீரை அப்படி சிந்தி, எப்படி வைத்திருந்தேன் தெரியுமா, என் தம்பியை போலல்லவா பார்த்தேன், இப்படியா நீங்கள் செய்வதுன்னு கண்ணீர் சிந்தனான்னு வச்சுங்க. தலைவா நீங்க ஏன் தலைவா கவலைப்படுறீங்க, நாங்க இருக்கோம் தலைவா அப்படின்னு சொல்லி கீழ இருந்து ஒரு 10 பேர் எழுந்தோன்னே அந்த கூட்டம் அப்படியே டிஸ்போஸ் ஆகும். அந்த வேலையை அவர் செய்வார். ஓகே, இப்போ என்ன சொல்றது, இப்போ மகன் அப்படிங்கிறவரு, இப்போ துரை வைகோ அப்படிங்கிறவர் வந்து இப்ப வந்தவர். ஆனா மல்லை சத்யா போன்ற நிர்வாகிகள் பல வருட காலமா இருக்கிறாங்கன்னு போது அவங்க தானே கட்சியோட கட்டமைப்பு வந்து எடுத்துட்டு போக முடியும். தலைவர் ஒருத்தரா இருந்தாலும் நிர்வாகிகள் தான் கட்சியோட கட்டமைப்பு எடுத்துட்டு போக முடியும். அவர்களே வந்துட்டு வெளியேற்றும் போது அப்ப கட்சியோட நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஒரு புதுசா வந்தவரால செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுதான். அது பிளட், இது வாட்டர். அதனால அது கொஞ்சம் திக்கா இருக்கும். துரை வைக்கோ கொஞ்சம் திக்கா இருப்பாரு. மகன் இல்லையா, புத்திர பாசம் சார். கட்சி கட்டமைப்பு வீக் ஆகாதா, கட்சி கட்டமைப்பு எப்படி, அதை பத்தின கவலையே கிடையாது வைகோவுக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் தான் செய்தியாக வேண்டும், தான் பேசுபொருள் ஆக வேண்டும், இவ்வளவுதான். கட்சி கட்டமைப்பு எங்க இருக்கு? பல ஊர்ல ஒன்றிய செயலாளரே கிடையாது சார். நீங்க கிளை செயலாளர் விட்டுருங்க, அது கீழ்நிலை. ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், இப்படித்தானே கட்டமைப்பு இருக்கணும். ஒன்றிய செயலாளரே பல இடத்துல கிடையாது. மாவட்ட செயலாளர்களே பல நேரங்கள்ல வரமாட்டாங்க நிகழ்வுகளுக்கு. பல நிகழ்ச்சிகள் நடத்த முடியாது. இப்படிதான் கட்சிக்குள்ள இருக்கிற கட்டமைப்பு. அப்போ இந்த நிலையில இருந்தா பொதுக்குழு உறுப்பினர்கள் 1700 பேருக்கு அழைப்பு அனுப்புறாங்க. 900 பேர் தான் வர்றாங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 55% தான் அட்டெண்டன்ஸ். ஒரு பொதுக்குழுவுக்கு 45% ஆப்சென்ட் ஆகி நீங்க பாத்திருக்கீங்களா? கட்சியினுடைய நிலை இதுதான். அதனால அவருக்கு கட்சி நடத்துறதெல்லாம் நோக்கம் இல்ல. கட்சியினுடைய சொத்துக்கள், கட்சிக்கு கொஞ்சம் சொத்து இருக்குல்ல, அந்த சொத்து அப்படியே தன்னுடைய மகனுக்கு போக வேண்டும், அவ்வளவுதான். எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த கட்சிக்கு என்ன சொத்து இருக்குன்னு. சொத்து இருக்கு. திருச்சியில சொந்த கட்டடம், காஞ்சி மாவட்டத்துல சொந்த கட்டடம், ஈரோட்டுல சொந்த கட்டடம், தாயகம் எழும்பூர் ருக்மணி லட்சுமிபதி சாலையில இருக்கிறது சொந்த கட்டடம், இப்படி தஞ்சாவூர்ல சொந்தமாக நிலம் இருக்கு. இப்படி கட்சிக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்குல்ல, இந்த சொத்துக்கள் மகனுக்கு போய் சேரணும். ஒரு கூடாகாவது இந்த கட்சி இருக்குல்ல, அந்த கூடு அப்படியே மகனுக்கு போய் சேரணும். அது கட்சி போய் சேரணும்னு நினைச்சனால தானே மகனை எம்பி ஆக்கிட்டார். யாராவது இதை செய்வாங்களா சார்? தந்தை ஒரு எம்பி, மகன் ஒரு எம்பி, கிடைச்ச 2 வாய்ப்பு. அப்பாவும் உள்ள எம்பிக்கு போயிட்டா கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் விரல் சூப்பிக்கிட்டு இருக்கணுமா? ஏன் இந்த கட்சியில தொண்டர்களே இல்லையா? இந்த கட்சியில நிர்வாகிகளே இல்லையா? யாராவது உழைத்த ஒருவருக்கு கொடுத்துருக்கலாம்ல வாய்ப்பை? இதே திருச்சியில எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல, கொடுக்கலாம்ல வாய்ப்பை? ஏன் உங்க மகனுக்கு கேட்டா நிர்வாக குழுங்கிறதே ஒரு செட்டப் சார். நான் சொல்றேன் கேளுங்க. நிர்வாக குழுவுக்கு முன்னாடி வைகோ போனை போட்டு என்ன பண்ணுவாருன்னா, மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் துரைதான் எம்பி ஆகணும், துரைதான் கேண்டிடேட் ஆகணும்னு சொல்லி நீங்க நாளைக்கு பேசுங்க பாரு. என்கிட்டயே பல தடவை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி பேசுங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அப்படி செட்டப் பண்ணி கூட்டு வர்றதுதான் நிர்வாக குழு தான் சொன்னாங்க. ஏன் நிர்வாக குழுக்கு முதல் நாள் போனை போட்டு நீங்க ஒரு நாளும் யார்கிட்ட பேசுனீங்கன்னு சொல்லுவீங்களா? 10,000 கொடுத்தா இப்ப வந்து செக்யூரிட்டி பியூரோல யார் நம்பர்ல இருந்து யாருக்கு போன் போட்டாங்கன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்க அப்படிதான் இன்னைக்கு சொல்றாரு, உளவுத்துறையில எனக்கு ஆள் இருக்கு, நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு. ஒண்ணு இல்ல, 10,000 கொடுத்தா வைகோ யாருக்கிட்ட பேசியிருக்காருங்கிற ட்ராக் எடுக்க முடியும். எடுத்து பார்த்தா தெரியும் எந்தெந்த மாவட்ட செயலாளர் நிர்வாக குழுக்கு முதல் நாள் போன் போட்டு பேசினாருன்னு. ஏன் போனை போட்டு நீங்க பேசுனீங்க? நீங்க கட்சியினுடைய முடிவுன்னு தொண்டர்களை விட்டுற வேண்டியதானே, மாவட்ட நிர்வாகிகளை விட்டுற வேண்டியதானே, வந்து உங்களோட விருப்பத்தின் பேர்ல சொல்லுங்க பேசுங்கன்னு முதல் நாள் ஏன் ஃபீட் பண்றீங்க? அப்ப கட்சி கட்டமைப்பு பத்தி எல்லாம் அவருக்கு கவலை இல்லை. கட்சி கட்டமைப்பு கேடு கெட்டு போனாலும் அவர் அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. அதனால்தான் தொடர்ந்து இந்த முயற்சிகளை செய்கிறார். இப்போது கடைசியாக அந்த கட்சிக்கு, சவப்பெட்டியில் ஏற்றப்பட்ட கட்சிக்கு இறுதி ஆணி அடிப்பதற்கான முயற்சியில் வைகோ இறங்கி இருக்கிறார். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.
வரப்போற நிகழ்வுகளை குறித்து நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி.